ஒரு விருந்துன்னா அதில் பல சாப்பாடும் தானே இருக்கும். சுட்ட அப்பளம், சாம்பார் சாதம், சீரக ரைஸு, பருப்பு பாருங்கள் எப்படி தாளித்து கொட்டியிருக்காங்கன்னு. அடுத்தாற்போல் நூடுல்ஸு, சாஸ் ஊற்றின நூடுல்ஸு, கீழே பூரா பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸு. அடுத்தாற்போல் சுட்ட அப்பளமும் பிரியாணியும், ஹைதராபாத் பிரியாணியும், ஜீரக சம்பா ரைஸு. இந்த ஜீரா ரைஸு வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, வயிற்று உபாதைகளை தீர்க்கும். இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணும்போது எடுத்தது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா சாஸ் ஊற்றி ஃப்ரை பண்ணது, ப்ரெட் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணியிருக்காங்க, உள்ளே பூரா வெஜிடபிள்ஸு. அடுத்தாற்போல் லஸ்ஸி, நட்ஸ் எல்லாம் போட்டு, சம்சா விதையும் போட்டு லஸ்ஸி. அந்த சம்சா விதை வயிற்றுக்கு நல்லது. இது ஸ்ட்ராபெர்ரி மில்க்கு கூட நட்ஸ் எல்லாம் போட்டு செரி ஃப்ரூட்ஸும் போட்டது. பாஸ்தா பாருங்கள், பாஸ்தா கூட ஃப்ரைடு ப்ரெட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்தாற்போல் உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணி சாஸ் ஊற்றி ரெடி பண்ணினது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஃப்ரைடு ஐட்டத்தும் பூரா நல்லாயிருக்கும். இதுதான் அந்த முழு உருவம் உருளைக்கிழங்குடைய ஃப்ரைடு உருளைக்கிழங்கு. அடுத்தாற்போல் லஸ்ஸி பாருங்கள், வால்நட்டு, கேஷ்யூ நட்டு, பாதாம், பிஸ்தா எல்லாமே போட்டு ருசியோ ருசி. இது ஆரஞ்சு மில்கில் கட் பண்ண ஆரஞ்சு துண்டுகளை போட்டு 2 புதினா இலைகளையும் போட்டு அலங்கரிச்சிருக்கிற ஆரஞ்சு ஜூஸு. இது லெமன் கொரியாண்டர் சூப்பு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, வயிற்றுக்கு நல்லது செய்யக்கூடியது. லெமனும் கொத்தமல்லியும் வயிற்றுக்கு நல்லது செய்யக்கூடியது. இது காஷ்மீரி பக்கோடா, ரொம்பவே டேஸ்ட்டு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ப்ரௌனி கேக்கு, இந்த மாதிரி சூடாக ஊற்றிக்கிட்டு சாப்பிட்றது ருசியோ ருசி. குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஐஸ்கிரீமு, அதுக்கு மேலே ப்ரௌனியை ஊற்றி நம்ம ஸ்பூனில் தொட்டு சாப்பிடணும். சுவையோ சுவை. டேபிளை விட்டு எந்திரிச்சு வர மனம் இல்லை. பில்லை பார்த்தா பயந்துடாதீங்க, நான் சொல்லலை. இதுபோல் சுவையான ஃபீஸ்ட்டுகளோடு மீண்டும் சந்திப்போம். நீங்களும் உங்கள் ஃபீஸ்ட் அனுபவங்களை கமெண்ட்ஸில் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.